உண்மைகளை நீண்ட நாட்களுக்கு புதைத்து வைக்க முடியாது. அது காலம் கடந்தாலும் என்றோ ஒரு நாள் நிச்சயமாக வெளியில் வந்தே தீரும். இதே மாதிரி இப்போ எலும்புகளாக வெளியில் வந்து கொண்டிருக்கிற எங்கட ஈழத்தமிழ் மக்களினுடைய அழிப்பினுடைய சான்றாக வெளியில் வந்து கொண்டிருக்கிற எலும்புக்கூடுகள்லாம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து வெளியில் வரக்கூடிய எலும்புக்கூடுகள். இப்போ வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஆய்வுகளிலிருந்து 19 பேருடைய எலும்புக்கூடுகள் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டிருக்குது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் உட்பட 19 பேர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்குது. இப்போ இதில் என்ன ஒரு மிக மோசமான, சொல்லப்போனால் ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம்னு சொன்னால், இந்த செம்மணி என்ற இடத்திலிருந்து 19 பேருடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்குது. தொடர்ச்சியான அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இது எதுவுமே 50-100 வருடங்களுக்கு முதல் இறந்து போனவர்களுடைய எலும்புக்கூடுகள் இல்லை. சாதாரணமாக ஒரு 20 வருடங்களுக்குள்ள இறந்தவர்களினுடைய எலும்புக்கூடுகளாக தான் இருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர்களால் சொல்லப்படுற எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த செய்தி சர்வதேச ஊடகங்களில், எல்லா ஊடகங்களையுமே, பிபிசியில் ஆரம்பித்து முழு சர்வதேச ஊடகங்களையும் பெரிய அளவில் வெளிவந்த ஒரு செய்தியாகவும் பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாகவும் மாறி போய்கொண்டிருக்குது. இவ்வளவு பெருசாக பேசப்படக்கூடிய இந்த செய்தி எங்கட நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களில், தனியார் அரச தேசிய ஊடகங்களில் எதுலேயுமே வெளிவரையில். அதுக்கான காரணம் என்ன? இனவாதமா? இல்லாட்டி இவர்கள் யாரையாவது காப்பாற்ற நினைக்கிறார்களா? ஊடகங்கள் சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கா? ஏன்னு சொன்னால், சாதாரணமாக இலங்கைக்குள் நடக்கக்கூடிய ஒரு வீதி விபத்தில் ஆரம்பித்து காசாவுக்கு போன உணவுகள் இஸ்ரேலால் தடுத்து நிறுத்தப்பட்ட செய்தி வரைக்கும் அங்கே வெளியாகி கொண்டிருக்குது அதே ஊடகங்களில். ஆனால் ஒட்டுமொத்த சர்வதேசத்தாலேயுமே பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இதே இந்த இலங்கை நாட்டுக்குள்ளே நடந்திருக்குது. அது தொடர்பான செய்தி வெளியில் வரையிலன்னு சொன்னால், இது நாங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது எப்படி இருக்குமென்னு சொன்னால், எங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே, நாங்கள் கண் முழித்து பார்த்து கொண்டிருக்கும் போதே எங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே இப்படியான சம்பவங்கள் நடக்குதான்ற ஒரு கேள்வி ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. என்னோட நான் முதலிருந்தே ஒவ்வொன்றா தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கட்டாயமாக நீங்களும் ஒவ்வொருத்தரும் சொல்லணும். என்ன விஷயம் மட்டும் ஒவ்வொன்றா முதலிருந்தே தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அது என்னோட பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய வீடியோக்கு இப்போ யாராவது புதுசாக வந்து பார்த்துக்கணும் நீங்கள் சொன்னால், தொடர்ச்சியான என்னுடைய எல்லா அப்டேட்ஸும் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைலும் எங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இதோட கடைசியில் எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதலாவது விஷயம், இந்த செம்மணி மனித புதைகுழி. இது இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்ட இடமாடு கேட்டிங்கன்னு சொன்னால் தெரியாதாக்களுக்காக சொல்கிறேன். இது நீண்ட காலமாக பேசப்பட்டு கொண்டு வர ஒரு பகுதி தான். செம்மணி என்ற இடத்துல தமிழ் மக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தோண்டி எங்களுக்கான நீதி பெற்று கொடுக்கப்படணும் என்று சொல்லி நீண்ட காலமாக பேசப்பட்டு கொண்டு வர, நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்தான் இந்த செம்மணி மனித புதைகுழி. இது எங்கே இருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானம், ஒரு மயானம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற இடம்தான் இந்த செம்மணி என்ற இந்த புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அது ஏற்கனவே மயானமாக இருக்கும்போது மயானத்தில் நிறைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கும். அந்த உடல்களினுடைய எலும்புக்கூடுகளாக தான் இது இருக்குமென்று சொல்லி யாராவது கேட்டால், அந்த தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளினுடைய அமைவை பார்க்கும்போது அது எதுவுமே இறந்தவர்கள் புதைக்கப்பட்ட இடம் மாதிரி அந்த அமைப்பு வந்து இல்லை. முழுமையாகவே அங்கே புதைக்கப்பட்டு இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே கொலை செய்யப்பட்டு, அதுவும் சாதாரணமாக இல்லை, அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள்லாம் இப்போ ஒவ்வொன்றா மீட்கப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்குள்ளே 14 வயது சிறுமி உட்பட சின்ன சின்ன சிறுவர்கள், அதே மாதிரி பெண்கள், நிறைய ஆண்கள்னு சொல்லி குடும்பமாகவும் தனிநபர்களாகவும் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களினுடைய தமிழ் மக்கள்லாம் அங்கே எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள். இவர்களுக்கு பின்னால் எல்லாமே நீண்ட வழக்குகளும், அதே மாதிரி இவர்கள் காணாமலாக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட காவல் நிலையங்களில் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், அதே மாதிரி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள்னு சொல்லி நிறைய விடயங்கள் இந்த செம்மணி தொடர்பாக தொடர்ச்சியாக இப்போ வரைக்குமே இருந்து கொண்டிருக்குது. இப்போ அப்படிப்பட்ட இடத்துல தான்
நீதிமன்றத்தால் நீண்ட காலமாக ஒரு விவாதமாக போய்கொண்டிருந்த ஒரு இடம் இப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட அந்த இடத்துல அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த அகழ்வு பணிகள்லேருந்து இன்றைய நாள் வரைக்கும் மொத்தமாக 19 பேருடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கதா ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. இதுக்கு அரசாங்கத்தினுடைய பதிலாக என்ன இருக்குன்னு சொன்னால், இப்போ இலங்கையினுடைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக நாங்கள் விசேட கவனம் செலுத்தியிருக்கிறோம். அரசாங்கம் இதில் முழுமையான கவனம் செலுத்தியிருக்குது. இந்த மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு தான் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் வெளியிடுவோம். அது எவ்வளவு நீண்ட காலத்துக்கு ஆனது, அதே மாதிரி இந்த மக்கள் வந்து எப்படி கொலை செய்யப்பட்டிருப்பார்கள், யாருங்க புதைக்கப்பட்ட மக்கள் என்ற தொடர்பான முழுமையான விவரம் வெளியிடப்படும். ஆனால் முழுமையாக இது எந்த விதமான ஒரு மூடி மறைத்தலுமே இல்லாமல் முழுமையான விசாரணைகள் பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி நீதியமைச்சர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் இதுக்கு முழுமையான ஆதரவு வழங்கித்தான், இந்த புதிய அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு தான் இது மேற்கொள்ளப்படுறதா அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் இருந்து எங்களால் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே இந்த புதிய அரசாங்கத்தில் வந்து இல்லைன்ற மாதிரி ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. அது தொடர்ச்சியாக போகும்போது தான் அதை நாங்கள் உறுதிப்படுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதுக்கு பிறகு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய அளவில் சர்வதேசத்திலையும் பேசப்பட்டது, பிபிசிலையும் பேசப்பட்டது, இந்திய ஊடகங்களாலையும் பேசப்பட்டது, அமெரிக்க ஊடகங்கள் வரைக்கும் பெரிய பெரிய ஊடகங்களாலையெல்லாம் இந்த இடத்துல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது. ஆனால் இலங்கையினுடைய பிரதானமான ஊடகங்களில் சாதாரணமான சின்ன சின்ன செய்திகளை எல்லாம் வெளியிடக்கூடிய அந்த பெரிய ஊடகங்கள் இந்த செய்தியை பெரும்பாலும் வெளியிடலை. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் சில ஊடகங்களில் மட்டும், அதுவும் 1-2 ஊடகங்களில் மட்டும் ஒரு இடத்துல இப்படி ஒரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி மட்டும் வெளியாகிட்டு அதுக்கு பிறகு இது தொடர்பான எந்த விதமான தகவல்களுமே அந்த ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படலை. அது ஒரு சில சிங்கள ஊடகங்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி பெரிய பெரிய ஆங்கில ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு முதல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நான் சொல்லியாகணும். என்னென்னு சொன்னால், இந்த மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இனப்படுகொலை நடந்ததுக்கான மக்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கும்போது ஒரு சில சிங்கள ஊடகங்களையும் நிறைய சிங்கள சமூக ஊடகங்களையும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களாலையும் கடுமையான விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. அது ஒவ்வொரு வருஷமுமே முன்வைக்கப்படுறது வளமை தான். ஆனால் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, ஏனெண்டா கனடாவில் நினைவு தூபி திறக்கப்பட்டதன் காரணமாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே அதிகமான விமர்சனங்கள் வந்து மிக கடுமையாக முன்வைக்கப்படுறது. அதுக்குள்ளே ஒரு சில தமிழர்களும் கூட ஒரே நாடு ஒரே தேசம் என்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தார்கள். ஒரே நாடு ஒரே தேசம்ன்றதில் வந்து சரி, அது இன்னொரு பக்கமாக இருக்கட்டும், அதை நான் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். அந்த மாதிரி அவர்களினுடைய கருத்துக்கள் முன்வைக்கும் போது நிறைய பேர் அதை விமர்சித்து, இங்கே இனப்படுகொலை நடக்கலை, நீங்கள் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் தேவையில்லாமல் ஒரு நாட்டை வந்து 2ஆக பிளவுபடுத்துறதுக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி நிறைய கருத்துக்களை சமூக ஊடகங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே கருத்துக்களை எழுதின அதே சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் இந்த செம்மணி மனித புதைகுழி இடத்திலிருந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதுக்கு பிறகு, முக்கியமாக அந்த சிறுவர்களினுடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ நிறைய பேர் அதை மாற்றி இவ்வளவு பெரிய கொடுமை இந்த மண்ணில் நடந்திருக்கா என்று சொல்லி கேள்வியோட அதே சமூக ஊடகங்கள் எழுதுறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை நாங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், மனசாட்சி இருக்கக்கூடிய மக்களாக இருந்தால், உண்மையிலேயே இரக்க குணத்தோட உண்மையிலேயே ஒரு நாட்டில் சக மனிதன் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய மனசாட்சி இருக்கக்கூடிய மனிதராக இருந்தால் அந்த வலியும் வேதனையும் என்னன்றது அவர்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கும். அதை உணர்ந்து கொண்டு தங்களுடைய தவறை உணர்ந்து கொண்டு திருத்தி கொண்டு இங்கே என்ன நடந்திருக்கின்றதை அவர்கள் சரியாக விளங்கிக் கொள்வார்கள். அதைத்தான் அந்த ஒரு சிலர் வந்து இப்போ உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவறாக நினைச்சதில் தவறில்லை, ஆனால் அந்த தவறை உணர்த்தி கொண்டு சரியாக எங்கள் மேலே தான் பிழை என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு திரும்ப அதை சொல்லும்போது அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. ஓகே, இவர்களுக்கு விளங்குதுன்றது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சிங்கள எங்களினுடைய நண்பர்களுக்கு வந்து அது சரியாக விளங்கலை. இந்த அகழ்வு பணிகள் முடிவடையும் போதும் அந்த பகுப்பாய்வினுடைய முடிவுகள் வெளிவரும் போதும் அவர்களும் அதை விளங்கி கொண்டு யார் உண்மையான குற்றவாளிகள்ன்றதை சரியாக அடையாளம் காணுவார்கள்ன்றதையும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பெரிய ஊடகங்களால் மட்டும், இந்த பெரிய தேசிய ஊடகங்களால் மட்டும் எதனால் இதை உணர முடியலை, எதனால் வெளிக்காட்ட முடியலைன்னு சொல்லி பார்க்கும்போது
அதுக்கு பின்னால் ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று இனவாதமாக இருக்க முடியும். ரெண்டாவது யாரோ ஒருவரை காப்பாற்றுறதுக்கான செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்ன்றதை எங்களால் பார்க்க முடியும். இது ரெண்டையும் தவிர வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. நீங்கள் காசாவினுடைய செய்தியை வெளியிடுறீங்க, அதை ஒரு அனுதாபமாக பார்க்குறீங்க, காசாவில் மக்கள் கொல்லப்படுறார்கள், இஸ்ரேலால் கொல்லப்படுறார்கள்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதை விட பெரிய கொடுமை உங்களை காலடியிலேயே நடந்திருக்குது. உங்களோட காலுக்கு கீழே எத்தனையோ மக்கள், எங்களோட தமிழ் மக்கள் கீழே புதைந்து கிடக்கிறார்கள். அதை பற்றி பேசாத நீங்கள் காசாவை பற்றி பேசுகிறதுக்கு எந்த அவசியமுமே வரப்போகிறதில்லை. மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளை பற்றி கூட செய்தியை வெளியிடாத ஊடகங்கள் அங்கே இருக்கக்கூடிய செய்தியை வெளியிடுறதால எந்த பயனுமே இல்லை. இதைத்தான் இங்கே நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. விடை நிறைய பேருக்கு தெரிந்தும் ஆனால் மறுபடியும் அதை கேள்வியாக கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான். உண்மையிலேயே என்ன தான் பிரச்சனை, எதனால் இதை நீங்கள் கதைக்க மாட்டேன்றீங்க என்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே ஊடக தர்மம்ன்றது எங்கே போய்கொண்டிருக்கின்ற மாதிரி தான் நிறைய இடங்களில் சமூக ஊடக பதிவுகளையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஊடக தர்மத்தின்படி தான் ஊடகங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கா. ஏனெண்டா ஒரு மனிதாபிமானம் இல்லாதால், அது தமிழ் மக்கள் கூட இல்லை, சிங்கள ஊடகவியலாளர்களை எத்தனையோ இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட், எங்களை மாதிரியான இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் கூட எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள் ஊடக தர்மத்தோடு தான் இந்த ஊடகங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கான்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நாங்கள் கேட்குறதுலேயும் எந்த ஒரு தவறுமே இல்லை தானே. எதனால் இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை தவிர்த்தது, எதனால் இதை பற்றி கதைக்கலை என்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்றதை. எப்படி இருந்தாலும் அரசாங்கம், இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான முழுமையான கரிசனையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீதி அமைச்சராலேயே ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த நம்பிக்கையோட பொதுமக்கள் எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறார்கள். காலம் கடந்தாலும் அந்த நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய அரசாங்கம் அதை எப்படி நிறைவேற்றி வைக்கிறார்கள்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றின உங்களினுடைய கருத்துக்கள் என்னதை நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லலாம். யாராவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.